ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. இரண்டாயிரத்தி 19 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவியேற்ற KS அழகிரி சமீபத்தில்தான் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தன் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியிருந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் மாநில தலைவராக இருந்த 3 தலைவர்களில் எங்கள் அண்ணன் KS அழகிரியும் ஒருவர் என அவரது ஆதரவாளர்கள் புலங்காகிதம் அடைந்து வந்த நிலையில் KS அழகிரியை அப்பதவியில் இருந்து நீக்கி டெல்லி தலைமை அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. இதன் பின்னணியில் கரூர் காங்கிரஸ் MP ஜோதிமணியும் தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் இருப்பது தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த 13ஆம் தேதி தமிழகம் வருவதாக இருந்த நிலையில் அவரை வரவேற்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்த கூட்டத்தை எங்கே நடத்துவது, யார் நடத்துவது, எவ்வளவு பணம் தேவைப்படும் உள்ளிட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தலைமையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஜூம் மீட்டிங் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு பேசிய விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூர் கார்கே தலைமையில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்கு தேவையான செலவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அப்போது குறுக்கிட்ட KS அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் போதுமான நிதி இல்லை என்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிதி கொடுத்தால் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்க மறுத்த அஜய்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் MPக்கள் தலா 15 லட்சம் ரூபாயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 5 லட்சம் ரூபாயும் என வசூல் செய்தால் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கிடைக்கும், அதை வைத்து பிரச்சார கூட்டத்தை நடத்தலாம் என யோசனையை முன்வைத்துள்ளார். இந்த யோசனையை அனைத்து MPக்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட நிலையில் 2.5 கோடி ரூபாய் பணத்தை செலவழித்து இந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தும் பொறுப்பை ஏற்கப் போவது யார் என்ற கேள்வியை கரூர் MP ஜோதிமணி முன்வைத்துள்ளார். இதற்காகவே காத்திருந்த KS அழகிரி 2.5 கோடி ரூபாய் பணத்தை தன்னிடம் கொடுத்தால் அந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டுவதாக உறுதியளித்துள்ளார். இதனால் டென்ஷனான ஜோதிமணி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செலவழித்து நடத்த வேண்டிய கூட்டத்தை MPக்கள் மற்றும் MLAக்களிடமிருந்து பணம் பெற்று கூட்டத்தை நடத்தும் பொறுப்பை மட்டும் ஏற்க KS அழகிரி முன்வருவது ஏன் என ஆவேசமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான தான் கார்கே பங்கேற்கும் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று KS அழகிரி கூற ஜோதிமணியுடன் வாக்குவாதம் மூண்டுள்ளது. மேலும் KS அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவியேற்ற பிறகு வரவு செலவு கணக்கில் வெளிப்படைத்தன்மை இல்லை என ஜோதிமணி கூற KS அழகிரி ஜோதிமணியை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியிடம் இருந்து தேர்தல் செலவாக பெற்ற 10 கோடி ரூபாய்க்கு ஜோதிமணி கணக்கு காட்டவில்லை என்றும் இதுதான் வெளிப்படைத்தன்மையா எனவும் KS அழகிரி ஆவேசமாக கேள்வி கேட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் சேரும்போது 2 ஜாக்கெட் மற்றும் 2 புடவையுடன் ஜோதிமணி வந்ததாகவும் தற்போது எத்தனை கோடி சொத்து உள்ளது என்று வெளிப்படையாக பேசலாமா எனவும் கேட்டுள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் என்ன உறவு என வெளிப்படையாக பேசலாமா எனவும் KS அழகிரி கேட்க அதற்கு பதிலடியாக ஜோதிமணி KS அழகிரியை ஒருமையில் பேச ஜூம் மீட்டிங் கலேபரம் ஆகியுள்ளது. உடனடியாக குறுக்கிட்ட காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் KS அழகிரி மற்றும் ஜோதிமணியை கண்டித்துவிட்டு கூட்டத்தை பாதியில் முடித்துக்கொண்டு புறப்பட்டுள்ளார். இதனை அடுத்து செந்தில் பாலாஜியுடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசியது 2 ஜாக்கெட் 2 புடவை என்று பேசியது என
KS அழகிரியின் அநாகரீக நடத்தையை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இமெயில் மூலமாக புகார் தட்டியுள்ளார் ஜோதிமணி. ஜோதிமணியின் புகாரை படித்த ராகுல் காந்தி ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அஜய் குமார், செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக காங்கிரஸ் எம்பிக்களிடம் நடந்தவை குறித்து விசாரணை நடத்தியுள்ளார். கார்கே தமிழக வருகைக்கு முதலில் ஆர்வம் காட்டாத KS அழகிரி பிறகு 2.5 கோடி ரூபாய் பணம் வரும் என தெரிந்தவுடன் கூட்டத்தை நடத்த ஆர்வமானதும், ஜோதிமணி கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்காமல் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து KS அழகிரி பேசியதும் உண்மைதான் என தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலற்று போய் இருப்பது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 9 இடங்கள் பெற்ற நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடங்கள் கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளியது போன்ற காரணங்களுடன் ஜோதிமணியின் புகாரும் சேர்ந்து கொள்ள KS அழகிரியின் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் KS அழகிரியின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருந்தால் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என உணர்ந்த ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து KS அழகிரியை நீக்கி நடவடிக்கை எடுத்துள்ளார். அந்த வகையில் ஜோதிமணி கொடுத்த புகார் விசாரணையின் போது செல்வ பெருந்தகை கொடுத்த கூடுதல் தகவல்களும் KS அழகிரி பதவியை இழக்க காரணமாகியுள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.